Hi guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சைட்டில் அனலைஸ் பண்ணி நம்மளே அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆப்ஷன் டேபிள் எப்படி பார்க்குறது, அதை வச்சு இன்ட்ராடர் எப்படி ட்ரேட் எடுக்குது, ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு நம்ம இன்ட்ராடரில் எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போது இன்னியோட ரிவ்யூ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டால் 22,570 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,560 பக்கமாக இருந்தது. எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, பிரேக் பண்ண முடியல, ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் நெகட்டிவ். ஆக்சுவலாக அதாவது எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியலனாலே ஒரு டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம், இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போது மார்க்கெட் 560 இருக்கும்போது மேலே இருக்க 22,600 புட்டு இந்த மணி, கீழே பார்த்தீங்கன்னா 22,500 கால் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம கண்டிப்பாக போய் புட்டை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கீழே வந்துச்சு மார்க்கெட். அப்போ 550 புட்டும் ஒரு இந்த மணியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக 550 நம்ம செலக்ட் பண்ணோம். 550 புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட்டு பாசிட்டிவாக இருக்கணும். இதான் லாஜிக். மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னா புட்டு லோவை பிரேக் பண்ணாது. இதுதான் லாஜிக். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ண முடியல, ஓப்பனுக்கு கீழே இருந்தது. அதே மாதிரி ப்ரீமியம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லோ பிரேக் ஆகலை, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருந்தது 15 மினிட்ஸில். அப்போது ஓப்பனாக இவன் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான் அப்படின்றது தான் நம்மளோட கணக்கு, நம்மளோட அனலைஸ். நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 22,500 கால் வீக்காக தான் இருந்தான். மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது அவனும் நெகட்டிவாக தான் இருந்தான். அதனால் அவனை எடுக்க முடியாது. பர்ஃபார்ம் பண்ணால் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ கூட இவன் ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டினா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இவனோட அட்வான்ஸ் லெவல் 100, இவனோட ஓப்பன் ப்ரைஸும் 100 தான். ஆக்சுவலாக பெண்டிங் ஆர்டர் போட்டு தான் இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். 102, 105 நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் இன்றைக்கி இன்சைடு மார்க்கெட். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் ரேஞ்ச் ஆகுவாங்க, இல்லைனா மேலே கீழே அடிப்பாங்க. காலும் பர்ஃபார்ம் பண்ணுவோம், புட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு என்ட்ரி கிடைக்குது. நம்ம செட்டப்பில் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ள வருதுன்னா ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 12 பாயிண்டில் கூட வெளியே வரலாம்ன்றதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக மார்க்கெட் 102 கிராஷ் பண்ணி மேலே போச்சு. நம்ம 105 பெண்டிங் ஆர்டர் போட்டிருந்தா கூட மார்க்கெட் 134 வரைக்கும் போச்சு. 25 பாயிண்ட் கொடுத்தான். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் தான். 15 பாயிண்ட் ஈஸியாக அடிச்சிட்ருப்பான், அதாவது பெண்டிங் ஆர்டர் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் வந்து நம்ம அட்வான்ஸில் நிற்பான்னு பார்த்தா நிற்கலை. நின்று மேலே மூவ் ஆச்சுன்னா நம்ம 2வது என்ட்ரி போயிருக்கலாம். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா, எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டில் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம், கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், மார்க்கெட் ஐ லோக்குள்ளே தான் இருக்குது. அப்போது லோ ஐயை வச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இவன் லோவில் புட்டு லோவில் இருக்க, லோவை கட் பண்ணல அப்படின்னும் போது மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது புட்டு பாசிட்டிவாக இருப்பான். அதை வச்சு நம்ம லோ உடைக்கலைன்றதுனால, லோ உடைக்க முடியாமல் லோ உள்ள வரதுனால இவனை கான்சன்ட்ரேட் பண்ணோம். 2வது, நம்ம எடுக்கணும், ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இவன் வீக் ஆகணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ் லெவலையோ ஓப்பனையோ இல்லை எஸ்டர்டே ஐயையோ எஸ்டர்டே லோவையோ கீழே உடைச்சான் அப்படின்னா அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். இவன் பாருங்கள், எக்ஸாக்டாக 9:55 இவன் எந்த அட்வான்ஸ் லெவலை தாண்டி மேலே பண்ணணும், எந்த ஓப்பனை தாண்டி மேலே போய் டார்கெட் கொடுக்கணும், அதை கீழே உடைச்சிட்டான். அப்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் மார்க்கெட் கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு அர்த்தம்.
அப்போது இவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். இவன் வீக் ஆனால் தான் நம்ம போய் காலை எடுக்க முடியும். இவன் வீக் ஆகிட்டான் அப்படின்றது 10 மணிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம 22,500 அப்படின்ற காலை போய் பார்த்தோம் ரிவர்ஸ் என்ட்ரிக்கு. எக்ஸாக்டாக 22,500 நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வருது மார்க்கெட். பாருங்கள், கரைஞ்சி வரான். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து மேலே போய் கரைஞ்சி வரான். கரைஞ்சி வந்து எங்கே உட்காரான்னா எஸ்டர்டே லோ. இவனோட எஸ்டர்டே லோ 91. எஸ்டர்டே லோ உடைக்க முடியாமல் லோ உள்ளே வரான். அப்போது இவனை நம்ம எடுக்கலாம், ஆனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 107ன்றது அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக நம்ம 102, 110 நம்ம பெண்டிங் ஆர்டர் தான் போடுற மாதிரி இருக்கும். பிரேக் அவுட்டில் அப்படி தான் எடுக்க முடியும். சப்போஸ் இங்கே நீங்கள் 110 போட்டிருந்தால் மார்க்கெட் 127, 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டான். சப்போஸ் இதில் எடுக்க முடியாதவங்க மேலே போய்ட்டு திருப்பியும் புல் பேக் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல புல் பேக் ஆனால் 107 2 கேண்டில் நின்று மூவ் ஆகிறான். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு மார்க்கெட்டு. இதில் கூட நீங்கள் எடுத்துருக்க முடியும் 110ன்ற இடத்துல. 110ன்ற இடத்துல எடுத்தால் மார்க்கெட் 140 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டு கொடுத்தான். இன்சைடு மார்க்கெட்டில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டார்கெட் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் 2 சைடும். அதுக்கு நம்ம அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம், ஐ லோ ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல போனால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமே. நம்ம நிறைய வாட்டி எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கோம். ஒன்று ப்ரீமியம் போனாலும் சரி, இல்லை மார்க்கெட் போனாலும் சரி, இல்லை சப்போஸ் மார்க்கெட்டும் ப்ரீமியம் ஒரே ஸ்டைலில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், 22,500 கால் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் லோவில் டச் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லோ தாண்டி மேலே போகிறோம். ஆனால் மார்க்கெட் லோ கிட்டே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சில டைம் ஆகும். மார்க்கெட் வந்து லோ கிட்டே வராது. ஆனால் பாருங்கள், எஸ்டர்டே லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து திரும்புது. எதனாலனா ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோவை டச் பண்ணிச்சு. அப்போது ப்ரீமியம் தான் ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லும். மார்க்கெட் மேலே போக போதா, என்னென்ன ரேஞ்ச் ஆக போதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு எஸ்டர்டே லோ ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். அது கூட நம்ம அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் லெவல்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அட்வான்ஸ் லெவல்ன்றது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் செல்லர்ஸ்க்கு. ஏன்னா இது செல்லர்ஸ் மார்க்கெட், அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு எல்லாருக்கும் புரியும்படி நம்ம பாஷையில் சொல்கிறோம். ட்ரேடிங் பாஷையில் அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செல் அடித்து எல்லா இடத்துலையும் அவங்க செல் அடித்து வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்ட்ரைக்லேயும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் பொசிஷன் அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. செல் அடித்தவங்க பொசிஷனை கட் பண்ணால் என்ன ஆகும்? பை பண்ணுவாங்க. பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். அப்போ தான் பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட் பாருங்கள், இங்கே வந்து அவங்களுக்கு லாஸ் வருதுன்னு தெரிஞ்சதுனால கட் பண்ணுறதுனால தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இவனை நீங்கள் ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்துட்டோம், நம்ம புல் பேக்கில் எடுத்துட்டோம். இவனை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண புட்டு வீக் ஆகணும். அதுதான் லாஜிக். அந்த மாதிரி வீக் ஆனால் தான் இவனை எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் திருப்பியும் புட்டு எடுக்கணும்னா இவன் வீக் ஆகணும். இவன் வீக் மீன்ஸ் இந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 107 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 135 தான் உங்கள் டார்கெட். ஏன் அப்படின்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா? அதாவது 500 கால்ன்றவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 135. மேக்ஸிமம் இவன் அது வரைக்கும் தான் போவான். அதை உடச்சா தான் நெக்ஸ்ட் லெவல் போவான். மேக்ஸிமம் நம்ம அது வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். 135னா 135 அங்கே போய் டச் ஆக மாட்டான். அதை சும்மா ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஆக்கி கீழே வந்துட்டு அங்கேயே சஸ்டன் ஆகிட்டு இருக்கும். இப்போ கூட பாருங்கள் 138 வரைக்கும் போய் திருப்பி கீழே வரான். 140 வரைக்கும் போய் கீழே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் உடச்சி அங்கேயே தான் நிற்கிறான் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் அந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்ட மாட்டான். தாண்டதை தான் அவன் ஓப்பன்லேயே தாண்டிடுவான். அப்போ தான் ஒரு ரேலி ஆகும். அவன் ஓப்பனில் தாண்டலை, 1 மணி நேரம் அங்கேயே நின்ட்டான் அப்படின்னாலும் அதுக்கப்புறம்லாம் அதை உடச்சி மேலே போவான்றதுலாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு டார்கெட் 25 பாயிண்ட் இருக்கா எடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? 107, 110னா கூட 135, 25 பாயிண்ட் இருக்குது. அது போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? 15 பாயிண்ட் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? ஆனால் இதில் திருப்பியும் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எந்த என்ட்ரி எடுத்தாலும் சரி, அதாவது இன்சைடு மார்க்கெட்டில் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, யாரை நீங்கள் புட்டு எடுத்தால் கால் வீக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, காலை எடுக்கிறீங்கன்னா புட்டு வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். எதை உடைச்சி மேலே போனாலும் அதை கீழே உடைக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் ஓப்பனை அவன் எஸ்டர்டே ஐயா கீழே உடைக்கணும். இல்லை எஸ்டர்டே லோவை தக்க வைக்கணும். எதெல்லாம் ஒன்று பண்ணணும் அவன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஓப்பனை கீழே உடைச்சாலோ, ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைச்சாலோ, அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சாலோ, அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சா ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சி போனவன் திருப்பி கீழே உடைச்சானா அந்த இடமே அவன் வரமாட்டான் அப்படின்னு இருக்கும். புட்டு வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் உடச்சி தான் ஃபஸ்ட்டு மேலே போனான்.
ஓகேங்களா, 100ன்ற இடத்த. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் 550 எடுத்தோம். அப்போ 550 புட்டு மைனஸ் 100 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 450க்கு அவன் வரமாட்டான்னு அர்த்தம். 450 500க்குலாம் அவன் மார்க்கெட் வராது அப்படின்னு அர்த்தம். அதுதான் லாஜிக். அப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஓகே. அதாவது ஒரு எதை எடுத்தாலும் சரி, நீங்கள் ட்ரெண்ட் எடுத்தாலும் சரி, ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்தாலும், யாரை எடுத்தாலும் அவன் ஆப்போனண்ட் வீக்கானால் தான் இவன் பர்ஃபார்மே பண்ண முடியும். இப்போ கூட பாருங்கள், கால் ஏன் பர்ஃபார்ம் பண்ணான்? ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டு அவன் லெவலை உடச்சி மேலே போனவன் கீழே உடச்சி கீழே வந்ததுனால தான் இவன் மேலே போனான். ரெண்டாவது இங்கேருந்தும் இவன் ஏன் மேலே போனான்? புட்டு வந்து என்ன பண்ணான்? எஸ்டர்டே லோவை தக்க வச்சுருந்தான், அதையும் கீழே உடைச்சிட்டான். அதாவது ஒரு லெவலையும் அவன் கீழே உடைக்கிறான், இவன் ஒரு லெவலையும் மேலே உடைக்கிறான். இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை போய் டச் பண்ணி கீழே வந்தவன் கரெக்டாக அவன் வந்து டோட்டலாக வீக் ஆகி எஸ்டர்டே லோவெலாம் வீக் ஆகி கீழே உடச்சினே போகும்போது இவன் மேலே உடச்சினே போகிறான் பாருங்க. எஸ்டர்டே லோவை இவன் தக்க வைக்கலாம், அட்வான்ஸ் லெவலில் இவன் தக்க வச்சு மேலே உடைக்கலாம். அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸும் மேலே உடச்சி தக்க வைக்கிறான். அவன் கீழே உடைக்க இவன் மேலே உடச்சி போயிட்டே இருக்கான் பாருங்க. இப்படி தான் நடக்கும். அதாவது அவன் திருப்பியும் ஸ்ட்ராங்காக வரானா என்ன ஆகுனா, இவன் ஒரு லெவலையும் கீழே உடச்சி வந்துடுவான். அப்போ நம்ம அவனை எடுக்கலாம். இப்படி தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நம்ம என்ட்ரியே கிடைக்கும். ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி தான் கிடைக்குமே. 2 வாட்டி தான் மார்க்கெட்டு ட்ரெண்டு மாறும். ஒன்று போவான், இல்லைனா அவன் வீக் ஆகிட்டு அடுத்தவன் போவான். இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, இல்லை ஒரே டைமாக ஒருத்தனே போயிட்டே இருப்பான். இது 2 தான் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இல்லை 2 பேருமே போக மாட்டானுங்க, 2 பேருமே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருப்பானுங்க, 2 பேருமே மூவ்மெண்ட் இல்லாமல் ரேஞ்ச் ஆகுவாங்க. இந்த 3 விதமான ஸ்ட்ரக்சர் தான் மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி பொறுமையாக இருந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன சொல்லுது, ப்ரீமியம் என்ன சொல்லுது, ரேஞ்ச் ஆக போகுதா, கால் பர்ஃபார்ம் பண்ண போதா, புட்டு பர்ஃபார்ம் பண்ண போதான்றதை ப்ரீமியத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருக்குதோ அங்கேருந்து மேலே இருக்கிறவன் புட்டு இந்த மணி, கீழே இருக்கிறவன் கால் இந்த மணி. அவனுங்களை நீங்கள் வச்சு கண்டுபிடிச்சலாம். யார் எஸ்டர்டே ஐ கீழே இருக்கான், யார் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கான், யார் ஐயை உடைக்காமல் இருக்கான், யார் ஐயை உடைக்கலாம். இதை வச்சு நீங்கள் தெளிவாக ஈஸியாக பொறுமையாக இருந்து அந்த மாதிரி என்ட்ரி வந்தால் மட்டும் எடுங்க இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா, இப்போ கூட என்ன சொன்னேன், இன்சைட் மார்க்கெட்டு. ஆனால் மார்க்கெட் போய் எஸ்டர்டே லோவே டச் பண்ணல, ஆனால் ப்ரீமியம் டச் பண்ணிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம 2 என்ட்ரி எடுக்க முடியுது. சப்போஸ் ப்ரீமியம் நடுவுலேயே இருந்து எஸ்டர்டே ஐக்கு எஸ்டர்டே லோக்கும் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை வச்சு எடுக்கிறது ரிஸ்க்கு தான். திடீர்னு மேலே போகிற மாதிரி போய் ஒரு 10 பாயிண்ட் போய் கீழே வந்துடுவான். ஓகேங்களா, அதனால் அந்த ஐ லோவில் வரும்போது மட்டும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப 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 சேஃபாக இருக்கும், ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது தெரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிஇபி லெவலில் வச்சு எடுக்கலாம், அது கூட விவிஎப் வச்சும் எடுக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ட்ரி நிஃப்டியில் இப்படி தான் கைஸ் நம்ம எடுத்துருக்கணும். இது வரைக்கும் கோர்ஸ் வாங்காதவங்க கண்டிப்பாக கோர்ஸ் வாங்கி அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சூப்பராக இதில் வின் பண்ணலாம். இதில் 100% இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரே செட்டப்பில் நீங்கள் அதே செட்டப் எடுத்தால் கூட நாளைக்கு அது ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். ஏன் அப்படின்னா 10 என்ட்ரியில் 8 என்ட்ரி 7 என்ட்ரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 2 என்ட்ரி 3 என்ட்ரி யாருக்குமே தெரியாது என்ன பண்ணுவான் மார்க்கெட் அப்படின்னு, எப்படி வேணால் நடக்கும். ஓகேங்களா, அப்போது நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்டைலை வைக்கணும். ஒரு நாளைக்கு 5 லாட் அடிக்கிறது, ஒரு நாளைக்கு 1 லாட் அடிக்கிறது, ஒரு நாளைக்கு வந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட், அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரே ஸ்டாப் லாஸ், ஒரே டார்கெட்டு, ஒரே லாட்டு, என்ன ஸ்டைலில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் சக்ஸஸ் ரேஷியோ கரெக்டாக வரும். மந்த்லி நீங்கள் 10 என்ட்ரியில் 2 என்ட்ரி 3 என்ட்ரி 4 என்ட்ரி ஃபெயிலியர் ஆனாலும் 6 என்ட்ரி சக்ஸஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் இருப்பீங்கன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதில் சைக்காலஜியும் மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் பொறுமையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதில் ப்ராக்டிஸு அதை விட ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்போ தான் இதில் நீங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் டிஸ்கவுண்ட் எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே அவன் பர்ஃபார்ம் பண்ணான். ஆக்சுவலாக வந்து இவனை தான் நம்ம எடுத்துக்கோம். ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறான். இவன் இங்கேருந்து தான் மேலே போகிறான். இவன் எந்த ரேட்டில் ஓப்பன் பண்ணுவான், எந்த ரேட்டில் இவன் எந்த கால் ஆப்ஷனாக நம்ம எடுக்கணும், எல்லாமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஸ்டாக் ஆப்ஷனோட பியூட்டி. இதில் பாருங்கள், நம்ம எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். அதாவது 9:16க்கே போட்டாச்சு நம்ம. ஏன் இதை முன்னாடியே நம்ம என்ட்ரி எடுத்து போட முடியுது அப்படின்னா, இது 9:07க்கே தெரிஞ்சிடும் எந்த
ஸ்டாக் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருவோம். இது எப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது, அப்போ நீங்கள் எந்த கால் ஆப்ஷனை எடுக்கணும், அவனோட அட்வான்ஸ் லெவல் எது, அதை தான்னா நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அடுத்த செகண்ட் நம்ம சொல்லி கொடுத்தா மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். ஏன் இதில் 5 நிமிஷத்தில் ட்ரேட் முடிஞ்சிடும். நம்ம சொல்லி கொடுத்தா மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எடுப்போம், இல்லைனா நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் ரிவர்ஸ் ஆகிறது ரொம்ப ரேர். ஏன் நிஃப்டி மாதிரி திடீர்னு மேலே போய் கீழே வருது, பேங்க் நிஃப்டி மாதிரி மேலே போய் கீழே வருது, திடீர்னு ரேஞ்ச் ஆகுது, அப்படிலாம் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம எடுக்க போகிறதே ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக் தான், பிரேக் அவுட் ஸ்டாக் தான். அதனால் அது 80% கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகுது ரொம்ப சான்ஸ் கம்மி. அதுலேயும் நம்ம சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் அது ஓப்பன் ஆகும்போது இருந்தால் மட்டும்தான் எடுப்போம், இல்லைனா எடுக்கவே மாட்டோம். ஓகேங்களா. நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு மறுநாள் ட்ரேட் எடுத்துப்போம். ஓகேங்களா. அன்றைக்கி ட்ரேடு நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்லாம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் சூப்பரான ப்ராஃபிட் பண்ண முடியும். மந்த்லி நம்ம ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியுன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பொறுமையும் நிதானமும் மணி மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் டிசிப்ளின் ட்ரேடும் கண்டிப்பாக வேணும். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எது எடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணால் தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இந்த இடத்துல இதை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பராகவே என்ட்ரி நல்லாவே இருந்தது. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம், நாளைக்கு எக்ஸ்பெரி பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.